إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து அல் குர்ஆனுடைய விரிவுரையை நாம் படித்து வருகிறோம். குறிப்பாக இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறக்கூடிய, அவர்கள் பதிவு செய்த விளக்கங்களிலிருந்து நாம் அல் குர்ஆனுடைய விளக்கங்களை, விரிவுரைகளை பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று சூரத்து அபஸ என்ற சூராவை நாம் படிக்க இருக்கிறோம், கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த சூரா கவனிங்க, 42 வசனங்களை உடையது. இந்த சூரா 42 வசனங்களை உடையது. இதனுடைய வரிசை தொடரை பார்க்கும்போது இது 80வது அத்தியாயமாக அல் குர்ஆனிலே எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இறக்கப்பட்ட வரிசையை கவனிக்கும் போது இது 24வது சூறாவாக, அதாவது அல் குர்ஆனுடைய இறக்கப்பட்ட வரிசையின்படி 24வது சூறாவாக இந்த சூரா இருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட அல் குர்ஆனை தொகுக்கும் போது எழுதப்பட்ட அந்த வரிசையின்படி, அல்லது தர்தீபு திலாவா என்று சொல்வார்கள், ஓதப்படக்கூடிய அந்த வரிசையின்படி இது 80வது அத்தியாயமாக இருக்கிறது. கவனிங்க, இந்த சூரா அபஸா என்பதும் மக்காவிலே இறக்கப்பட்ட அந்த அத்தியாயமாக இருக்கிற காரணத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்களில் என்னென்ன அடிப்படை தலைப்புகளில் பேசுவானோ அதே அடிப்படை தலைப்புகளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலும் பேசியிருக்கிறான். கவனிங்க, குர்ஆனுடைய மிக மிக ஒரு பெரிய முஅ்ஜிஸா, அற்புதம் என்னவென்று சொன்னால், இந்த அல் குர்ஆனில் தலைப்புகளும் கருத்துகளும் ரிப்பீட்டேஷன், அதாவது திரும்ப திரும்ப கூறப்படும். ஆனால் அதில் எந்த விதமான சலிப்போ சடைவோ கேட்கக்கூடியவர்களுக்கு ஏற்படாது. புரியுதா? இதே ரிப்பீட்டேஷன், இதே அந்த மீண்டும் மீண்டும் கூறப்படுகிற அந்த தன்மை மனிதர்களுடைய, அதாவது குர்ஆன் அல்லாத வேறு ஒருவருடைய பேச்சிலே இருக்குமேயானால் கண்டிப்பாக அது சலிப்பை ஏற்படுத்திவிடும், அது சடைவை ஏற்படுத்திவிடும். உதாரணத்துக்கு பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அல் குர்ஆனில் எத்தனை இடங்களிலே சொல்லப்படுகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அல் குர்ஆனிலே எத்தனை இடங்களிலே சொல்லப்படுகிறது? இப்படியாக பல நபிமார்களுடைய வரலாறுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களில் சொல்லப்பட்டும் கூட ஒவ்வொரு இடத்தில் அந்த வரலாறை நாம் படிக்கும்போது நமக்கு ஒரு புதிய அனுபவமாகவும், புதிதாக அதை கேட்பதை போன்றும் புதிய கருத்துகளும் புதிய தத்துவங்களும் அந்த வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்க வரும். அல்ஹம்துலில்லாஹ். அதே அடிப்படையில் தான் மறுமையை பற்றி, ஆகிரத்தை பற்றி, தௌஹீதை பற்றி ஒன்றுக்கு மேற்பட்ட பல சூறாக்களில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அல்லாஹு தஆலா சொல்வது முந்தி சொல்லப்பட்ட முறையிலிருந்து வித்தியாசமாக இருக்கும், முந்தி சொல்லப்பட்ட வாசகத்திலிருந்து வித்தியாசமாக இருக்கும். கருத்தின் அடிப்படையிலும் வாசகத்தின் அடிப்படையிலும் அதில் இருக்கக்கூடிய தத்துவங்களின் அடிப்படையிலும். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் அவ்வளவு பாக்கியமிக்கது. வலகத் ஆதைனாக சப்அம் மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம். நபியே, உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை நாம் கொடுத்திருக்கிறோம், மகத்தான குர்ஆனை நாம் கொடுத்திருக்கிறோம். ஆகவே இந்த சூறாவிலும் அடிப்படையான தலைப்புகளின் கீழ் பேசப்பட்டிருந்தாலும் பேசப்படக்கூடிய விதம், சொல்லப்படக்கூடிய முறை முற்றிலும் வித்தியாசமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம்.